ஸோ ஹாய். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன லெசன் பார்க்க போகிறோன்னா ரைட் லாஜிக் இன் பிளெயின் இங்கிலீஷ் சூடோ கோட் அப்படின்னு. சரியா? இப்போ நம்ம ஒன்று யோசிக்கிறோம் அண்டு கோடிங் பண்ணுறோம். இதுக்கு நெடுவில் ஒரு பிரிட்ஜ் இருக்கணும். சரியா? இது ஒரு வேளை நம்ம மிஸ் பண்ணிட்டோன்னா கோடிங் வந்து எப்போவுமே நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். இப்போ என்ன கான்செப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஐடியா எப்படி இருக்கணும்னா, இப்போ நம்ம ஒரு கோடு எழுத போகிறோன்னா அந்த கோடை வந்து சிம்பிள் இங்கிலீஷில் நம்மளால் பேசிக்காக எழுதுறதுக்கு நம்மளுக்கு தெரியணும். ஏன்னா நம்மளுக்கு அதுவே தெரியல அப்படின்னா நம்ம கோடு எழுதுகிறப்போ வந்து கண்டிப்பாக அது ஃபெயிலியர் ஆகிடும். சரியா? ஏன்னா நம்ம எழுத போகிற கோடு வந்து கம்ப்யூட்டருக்கு புரியணும்ல. இப்போ சூடோ கோட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ திங்கிங் வந்து கோட் லைக் பட் ரிட்டன் இன் ஹியூமன் லாங்குவேஜ். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ ஃபோன் அலாரம் அடிக்குது. அதுக்கு எப்படி வந்து நம்ம செட் பண்ணியிருப்போன்னா, இப்போ கரண்ட் டைம் எடுத்துக்கோ, அலாரம் டைம் இப்போ நான் செட் பண்ணுறேன், அந்த அலாரம் டைமை செக் பண்ணு. இப்போ கரண்ட் டைமும் நான் அலாரம் செட் பண்ணியிருக்க டைமும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா சவுண்டை நீ ப்ளே பண்ணு, இல்லைன்னா அந்த டைம் ஈக்குவல் ஆகிற வரைக்கும் நீ வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நான் எழுதணும். இதுதான் 80% ஆஃப் த ப்ரோக்ராமே. இப்போ நம்ம எழுதுறது புரியணும் இல்லையா? கரெக்ட் தானே? ஸோ இப்போ ஏன் வந்து இந்த ப்ராக்டிஸ் நம்ம பண்ணணும்னா, இந்த மாதிரி நம்ம பண்ணுறப்போ நம்ம என்ன தப்பு பண்ணுறோம் அப்படின்னு டக்கு நம்மளால் கண்டுபிடிச்சிட முடியும். இப்போ ஒரு வேளை எரரே வந்தால் கூட உங்களுக்கு அந்த கான்செப்ட் அந்த அளவுக்கு திங்கிங்கும் கோடிங்கும் இருந்துச்சுன்னா நீங்கள் பதட்டப்படாமல் இருப்பீங்க. கரெக்டாக? அடுத்து கோடிங் வந்துட்டு நீங்கள் புதுசாக இன்வென்ட் பண்ணணுன்னு கிடையாது. அது ஒரு டிரான்ஸ்லேஷன் மாதிரி தான். இப்போ எனக்கு இங்கிலீஷும் தெரியும் தமிழும் தெரியும் அப்படின்னா ஒருத்தவங்க சொல்கிறப்போ நான் வந்துட்டு அவங்க இங்கிலீஷில் சொல்கிறாங்கன்னா நான் மனசுக்குள்ளே வந்துட்டு இப்போ எனக்கே தெரியும்ல, இப்போ நான் வந்து தமிழில் ஆட்டோமேட்டிக்காக எனக்கு அந்த அர்த்தம் புரிஞ்சிடும். கரெக்டாக? ஸோ அடுத்து இப்போ மெயினாக நம்ம வந்து என்ன பிகினராக மிஸ்டேக் பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு கோடிங் ஓகே இந்த லெட்டுனா இந்த மாதிரி அந்த மாதிரின்னு சொல்லிட்டு நம்ம அந்த ஒரு சின்டாக்ஸ் மட்டும் தெரிஞ்சுட்டு நம்மளே ட்ரை பண்ணுவோம். சரியா? அது மாதிரி இல்லாமல் கான்செப்டை ஃபஸ்ட்டு புரிஞ்சிக்கணும். சரிங்களா? இப்போ பேப்பரில் உங்களால் ஒரு லாஜிக் கிளியராக எழுத முடியலன்னா நீங்கள் கீபோர்டை டச்சே பண்ணக்கூடாது. சரியா? இப்போ டக்குன்னு நான் வந்து உங்களுக்கு ப்ராக்டிஸ்க்கு சொல்கிறேன், நீங்கள் வந்து கமெண்ட்டில் கண்டிப்பாக டைப் பண்ணணும். சரியா? இப்போ ஃபோன் பேட்ரி சேவர் மோட் இருக்குல்ல, இதை வந்துட்டு நீங்கள் இங்கிலீஷ் லாஜிக்கில் எப்படி வந்துட்டு இது பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இஃப் எல்ஸ் எல்லாம் வச்சு நீங்கள் எனக்கு பிளெயின் டெக்ஸ்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். சரியா? அப்படி இல்லைனா நீங்கள் ஒரு ஆன்லைன் ஆர்டர் கேன்சல் பண்ணுறதுக்கும் ஸ்டெப்ஸ் எழுதுங்க. வேறு ஏதாவது கொஷின்ஸ் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ வெரி மச். பை பை.